ஒரு கிராமத்துல 2 சகோதரர்கள் ஒற்றுமையா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க சொந்த நிலத்துல விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம் வந்துச்சு. வாய் வார்த்தை தடிச்சு பெரிய சண்டையா மாறி 2 பேரும் ஒருத்தருக்கொருத்தர் பேசுறதையே விட்டுட்டாங்க. ஒரு நாள் ஒரு தச்சு ஆசாரி மூத்த சகோதரன் வீட்டு கதவை தட்டி வீட்டுல கட்டுமான பணி ஏதாவது செய்யணுமான்னு கேட்டாரு. மூத்த சகோதரன் அவரை பின்பக்கத்து தோட்டத்துக்கு கூட்டிட்டு போனாரு. பக்கத்துல இருக்குதே இந்த அகழி, என்னுடைய தம்பியோடது இது. எங்களுக்குள்ள மனஸ்தாபம் ஏற்பட்டதுனால நாங்க ஒருத்தருக்கொருத்தர் பேசிக்கிறதில்ல. அவன் கோபத்துல புல்டோசரை வச்சு நதி அணைய உடைச்சிட்டான். இப்போ எங்க 2 வீட்டுக்கு இடையிலையும் தண்ணி ஆறா ஓடிக்கிட்டு இருக்குது. நீங்க 8 அடி உயரத்துக்கு ஒரு பெரிய சுவரை எங்க 2 பேர் வீட்டுக்கும் இடையில கட்டி எழுப்புங்க. எனக்கு அவனை பார்க்கவே பிடிக்கல. நான் 1 வாரம் வெளியூர் போறேன். அதுக்குள்ள இந்த வேலைய முடிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. கச்சிதமா வேலைய முடிச்சு தர்றதா தச்சர் வாக்கு கொடுத்தாரு. 1 வாரம் கழிச்சு வந்த மூத்த சகோதரனுக்கு ஒரே ஆச்சரியம். 2 பேர் நிலத்துக்கும் இடையில ஒரு பாலம் கட்டப்பட்டு இருந்துச்சு. இவரை பார்த்த இவருடைய தம்பி ஓடி வந்தாரு. அண்ணா, நான் உன் உறவை முறிக்க இந்த அகழிய தோண்டுனேன். ஆனா நீயோ இந்த பாலத்தை கட்டி நம்ம உறவை பலப்படுத்திட்ட. உனக்கு ரொம்ப பெரிய மனசு அண்ணான்னு சொல்லி அவரை கட்டி தழுவிக்கிட்டாரு. மூத்த சகோதரன் தச்சரை பார்த்து, நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்ல, தச்சர் பவ்யமா, வேண்டாம் ஐயா, நான் இன்னும் நிறைய பாலங்களை கட்ட வேண்டியது இருக்குது, இடைவெளிகளை இணைக்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நண்பரே, நீங்க எப்படி இருக்கீங்க? நம் உறவுகளை பலப்படுத்த பாலங்களை கட்டுறோமா? உடைபட்ட இணைப்புகளை சரிப்படுத்துறோமா? வேதாகமம் சொல்றத கேளுங்க. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக.